ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குன்றத்தூர் சமையல். இன்றைக்கி நம்ம குன்றத்தூர் சமையலில் டீ கடை வெங்காய போண்டா செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டீ கடையில் வெங்காய போண்டா வாங்கி சாப்பிட்ருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெங்காய போண்டா நம்ம வீட்டு கிச்சனில் சிம்பிள் மெத்தடில் எப்படி செய்யலாம் நம்ம கிச்சனில் போய் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உடனுக்குடன் வரணுமா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி பக்கத்தில் கால் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நான் 8 எடுத்திருக்கேன். மீடியம் சைஸில் 8 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் போண்டா எத்தனை பேர் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நீட்டை வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு போண்டா பிடிக்க கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டே உதுத்து விட்டுக்கோங்க. இப்படி வெங்காயம்லாம் தனித்தனியாக இருந்தால் தான் நமக்கு போண்டா போட கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒரு பொருளை ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணிப்போம். உப்பு வெங்காய போண்டாக்கு ஏற்ற அளவுக்கு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிடுங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிப்போம். கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் 1 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நான் 1 எடுத்துருக்கேன். உங்கள் எவ்வளோ தேவைக்கேற்ப நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் குட்டீஸுக்கு சாப்பிட்றதுனால 1 மட்டும் எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. இப்போ அரிசி மாவு ஆட் பண்ணிடலாம். நான் 1/4 கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும். கடலை மாவை விட அரிசி மாவு கம்மியாக தான் எடுக்கணும், இல்லைனா உங்களுக்கு ஃப்ளேவர் மாறி போயிடும். அதனால தான் 1/4 கப் எடுத்திருக்கேன். இப்போ கடலை மாவு 150 கிராம் எடுத்துருக்கேன், ஆட் பண்ணிப்போம். 1 கப் எடுத்துருக்கேன். இப்போ 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக கலருக்காக ஃபுட் கலர், ரெட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் நான் கலர் பர்ஃபெக்டாக கிடைக்கணுமே ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பவுல் பத்தலைன்னு நான் வேறு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா சூடு பண்ணி ஒரு குழிக்கரண்டி ஆட் பண்ணிப்போம். இந்த ஆயில் ஏன் சூடாக ஆட் பண்ணுறோன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளக்க நல்லா சாஃப்டாக இருக்கும் போண்டா. அதனால தான் ஆயில் சூடாக ஆட் பண்ணிக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி தேவைக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தெளித்து அதிகமான தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டே நம்ம அதிகமான தண்ணி ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு மாவு ஒட்டாது வெங்காயத்தோட. பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயத்தோட மாவு நல்லா கோட்டாக இருக்கணும். எனக்கு 1/2 கப் தண்ணி தேவைப்பட்டுச்சு. நான் ஏற்கனவே ஆயில் சூடு பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம போண்டாக்கு பிடிச்சிடலாம். நம்ம டீ கடையிலலாம் வாங்குவோம் பார்த்திங்களா போண்டா, அதனால் அந்த சைஸ்லேயே தான் நான் போண்டா பிடிக்க போகிறேன். நீங்கள் சின்னதாகவும் போட்டுக்கலாம், பெரிய சைஸில் கூட போட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். இப்போ நம்ம போண்டாக்கு எல்லாத்தையுமே உருட்டி வச்சிடலாம். ரொம்ப அழுத்தமாக உருட்டக்கூடாது. இந்த அளவுக்கு கேப் விட்டு தான் உருட்டணும். அப்போ தான் உள்ளக்கெல்லாம் நல்லா வெந்து வரும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டினோன்னா மாவு ஒன்றுக்குள்ளே ஒட்டின மாதிரி ஆகிடும். அதனால் இந்த அளவுக்கு உருட்டிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம். எடுத்துகிட்டு வந்த பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நான் உருட்டிட்டேன். இப்போ ஆயில் சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஆயிலில் போட்டு எடுத்துடலாம். ஆயில் மீடியமில் வச்சுக்கோங்க, அதிக ஹீட்டில் வச்சிடாதீங்க. அதிக ஹீட்டில் வச்சிட்டிங்கன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாக வந்துடும், ஆனால் உள்ளே வேகாது. அதனால் அடுப்பை மீடியமில் வச்சு பொரித்து எடுத்துப்போம். இப்போ 4 பீஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம்லேயே வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி நல்லா கிறிஸ்பியாக பொரித்து எடுத்துப்போம். மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளாக்க அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும் போண்டா. நான் கடையில் வாங்குற மாதிரியே பெரிய பீஸாக போட்டிருக்கேன். உங்களுக்கு சின்னதாக வேணாலும் சின்னதாக பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா பொரிஞ்சிட்டு பாருங்கள் போண்டா. இப்போ நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். சுட சுட டீ கடை போண்டா ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயத்தை வச்சு எவ்வளோ சிம்பிளாக நம்ம டீ கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டு அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளவுகளை எடுத்து இதே மாதிரி அளவுகளை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எது இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.